ரைட் டைம் வந்ததுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு பல வருஷமாக நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா? இது நீங்கள் நார்மல்னு நினைக்கிற நார்மல் இல்லாத சீரீஸ் பார்ட் 9. சிலருக்கு வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், சிலருக்கு கான்டென்ட் க்ரியேட் பண்ணணும், சிலருக்கு வந்து புது வேலையை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வரட்டும், இன்னும் கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சுக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதெல்லாம் ஓவராலாக பார்க்கும்போது ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக தோணும், ரொம்ப ப்ராக்டிக்கலாக தோணும். நான் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் இருக்க அன்கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரூத் என்ன தெரியுமா? கான்ஃபிடென்ஸ். எப்போவுமே ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் கான்ஃபிடென்ஸ் வரும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி கான்ஃபிடென்ஸ் வரும்? இப்போது நீங்கள் வந்து ஸ்விம்மிங் கற்றுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கப்புறம் ஸ்விம்மிங் கற்றுக்கிறேன்னா கற்றுக்கவே முடியாது. ஆனால் தண்ணிக்குள்ளே இறங்கி அந்த நீச்சலை கற்றுக்க ட்ரை பண்ணதுக்கப்புறம் தானே உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வரும். ஏன் அப்படின்னா, இப்போது நம்ம ட்ரீமை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ரீவியஸ் பீரியட் இருக்குல்ல, இது ரொம்ப பர்ஃபெக்டாக தெரியும். நம்மளோட ஃப்யூச்சர், நம்மளோட ட்ரீம் பர்ஃபெக்டாக தெரியும். எந்த ஃபெயிலியர்ஸையும் நம்மளால் பார்க்க முடியாது. அன்சர்டைனிட்டியை நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். ஸோ அது தூரத்தில் இருக்க வரைக்கும் அது நமக்கு ரொம்ப சேஃபராக ஃபீல் ஆகும். அதனால தான் நம்ம எப்பவுமே தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஆசைப்படுற விஷயம், நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறதுக்கு தயங்குறீங்கன்னா உங்ககிட்ட கேட்டுக்கோங்க. இது நான் வந்து கான்ஃபிடென்ஸ் வரட்டும், இல்லை ஏதாவது ரைட் டைம் வரட்டும்னு வெயிட் பண்ணுறேன்னா, இல்லை நிஜமாவே எனக்கு பயம் இருக்கா, எனக்கு அன்சர்டைனிட்டியை நினச்சிட்டு, உங்ககிட்ட நீங்கள் சொல்கிற அந்த உண்மையான பதிலே உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். ட்ரை இட் அண்ட் லெட் மீ நோ. பை.